ப்ரோ கபடி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா எத்தனை பேர் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க? சுதாகரை பத்தி தம்பி பெருமையா பேசினாப்ல, என்னடா சுதாகர் அப்படின்னு நான் சொன்னது. என்ன ஏன் அப்படி சொல்றேன், அயானுக்கும் நம்ம சுதாகர் கம்பேர் பண்ணும்போது சுதாகர் எவ்வளவோ பெட்ரு. ஏன் பெட்டர்னா சுதாகர்கிட்ட ஸ்பீடு, பவர், கவுண்டர் ஆக்ஷன் அதிகமா இருக்கு. ஆனா அயான் கிட்ட அது இல்லை. நம்ம தமிழ் பிளேயர்ஸ் யாருமே பண்றது இல்லை. இதுதான் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட மேஜர் மிஸ்டேக். அவங்கெல்லாம் கடலூர், பாண்டிச்சேரி அந்த ஏரியா, கடலூர் 2 பேருமே அவங்களும் பயங்கர தமிழ்நாடு போலீஸில் பயங்கர ஸ்பீடு பிளேயர்னால தான் நம்மளோட இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நேஷனல் நம்ம மெடல் வாங்காத காரணமும் அதுதான். அப்புறம் பண்ணுறான். ஆனால் ஸ்டீவர்ட் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அவன்கிட்ட போனஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறான். அவங்க வட இந்தியர்கள் முன்னாடி நம்ம நிலைச்சு நிற்கணும்னா நம்மளை டெவலப் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. தினந்தோறும் ஒரே எண்ணம் தான், அவனை அடிக்கணும். அதுக்கு தேவை என்னன்னா நம்ம பவர் ஆகணும். பவர் ஆகணும்னா நல்லா ஜிம் அடிக்கணும். தமிழ் தலைவர் CEO சார்கிட்ட பேசினேன். அவர் வந்து நிறைய ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காரு. உமன்ஸ் டீம் சீக்கிரமா கோல்ட் அடிப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உமன் டீம் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகலை. ஏன்னா இப்போ நீங்க கண்ணகி நகர்ன்ற ஒரு டீம் இருக்கட்டும், ஈரோடுல ஒரு டீம் என்ன சக்தி பிரதர்ஸ், அதே மாதிரி SMVKC, இந்த மாதிரி 3-4 டீம் தான் இருக்க தவிர இன்னும் நிறைய கிளப்ஸ் வரணும். அவங்கெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். கிராமத்து லெவலில் அங்கங்கே இருக்கிற கிராமமே சேர்ந்து கூட அந்த பசங்களை டெவலப் பண்ணணும். முதல்ல கிராமம் ஒற்றுமை ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் அட்லீஸ்ட் ஒரு கேமாவது அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் இல்லை பெரியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தேவையான டயட்டை கொடுத்து அவங்களுக்கு சரியான ஒரு கோச்சை கூட, அந்த ஊரில் ஒரு சீனியர் யாராவது இருப்பாங்க, அவங்கள டெய்லி கோச் பண்ண வச்சு ஒரு டிசிப்ளினாக ஒரு கேமை ஒரு பேஸ் லெவல் டெவலப் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணுன்றதை அவங்களே கற்றுப்பாங்க. அட்லீஸ்ட்டு பேரண்ட்ஸு நீங்கள் எல்லாம் கிராம லெவலில் ஒற்றுமையாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற பசங்களை விளையாடுறதுக்கு ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்குங்க. அதுக்கு கிராம தலைவரும் ஒத்துழைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே நம்ம ஒரு 3 to 4 இயர்ஸில் மிகப்பெரிய மாற்றத்தை வேர்ல்டு வைஸ் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை காட்டிலே அது உறுதி. ஏன்னா நான் கண்ணார பார்க்குறேன். ஏன்னா எங்கள் ஆர்மி ட்ரைனிங்கில் வரும்போது நான் எப்படி ஒரு ஜென்ரல் கோட்டாவில் வந்தனோ அது மாதிரி பல கேமில் ஜென்ரல் கோட்டாவில் வந்த பசங்களை தான் நாங்கள் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதில் பல பேர் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க போயிட்டாங்க. காமன்வெல்த்தாக இருக்கட்டும், ஒலிம்பிக் கூட ஒரு பையன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். அவங்க எல்லாம் நார்மல் கோட்டா தான். நீங்கள் எல்லாம் மில்கா சிங் படம் பார்த்துருப்பீங்க. அது என்ன மாதிரி அவரும் நார்மல் கோட்டாவில் வந்து தான் அவர் ஒலிம்பிக் ரெக்கார்ட்லாம் பண்ணுது. அது மாதிரி திறமைகள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சு இன்றைக்கி இருக்கிற அந்த தவறான ஹேபிட்ஸை விடுறதுக்கும் உடல் ஆரோக்கியம் வர்றதுக்காக வேண்டியாவது நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்தந்த கிராமத்தில் உள்ள சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு சரியான ஒரு பாதையை உருவாக்கி அந்த பசங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து நல்ல டயட் எப்படி சாப்பிட்ணும், ஒரு இல்லாத பசங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எங்கெங்கே டோர்னமெண்ட்ஸ் வருது, எந்தெந்த டோர்னமெண்ட்ஸ் விளையாடணும், எங்கெங்கே நம்ம போய் விளையாண்டா என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும், எங்கெங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, யார் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் தான் அவங்கள பற்றி எனக்கு தெரியும். இப்போ என்கிட்ட வந்தால் தான் ஒரு பிளேயர்ஸை பற்றி எனக்கு தெரியும். இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என் கிராமத்தில் பக்கத்து ஊரில் பேர் ஐயனார் குளம். அங்கே என் மாப்பிள்ளை ஒருத்தன் இங்கே என் கூட தான் ஆர்மியில் ஒர்க் பண்ணால், அவன் சிக்னலு, நான் ஆர்ட்லரி. அவன் லீவில் இருந்திருப்பான் போல், நானும் லீவில் தான் இருந்தேன். அவன் எனக்கு கால் பண்ணி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உன் பேரை சொன்னாலே ஊரில் எல்லாம் ஓடுறாங்க மாப்பிள்ளை, நீ யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னேன். என்னடா சொல்கிற மாப்பிள்ளை அப்படின்ட்டேன். நான் அவன்கிட்ட 4 கேள்வி கேட்டேன். யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட 4 கொஸ்டின் கேள்வி. மாப்பிள்ளை என்ன நேராக பார்த்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது அவங்க திறமையை என்கிட்ட வந்து விளையாடி காமிச்சிருக்காங்களா. 3வது எங்கேயாவது ட்ரையல்ஸ் போயோ ஏதாவது செலெக்ஷன் போய் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா. 4வது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி எங்கேயாவது இடத்துல என்கிட்ட கேட்டிருக்காங்களா, மறைமுகமாக கூட. இது 4 கேள்வியும் கேட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிடு மாப்பிள்ளேன். அவன்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க யாருக்குமே பார்க்கறதும் இல்லை, என்கிட்ட விளையாடி காமிச்சோம் இல்லை. ஆனால் பொதுவாகவே ஒரு நெகட்டிவ் தாட்டை விதைக்கிறது தான் நம்ம பசங்களோட இதாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவாக உன்னால் முடிஞ்சதை நீ செய். உனக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் என்ன மாதிரி உன் கிராமத்திலே ஒரு சீனியர் பிளேயர் கூட கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீ விளையாடினாலே உன்னோட திறமையை காமிச்சாதான் உனக்குள்ளே என்ன இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன சாதிக்க முடியும், உனக்கு என்ன தேவைங்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வேண்டியாவது அந்த சீனியர் பிளேயர்ஸ்க்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்தந்த கிராமத்து டீமை வலுப்படுத்தணும். அங்கேயே அவங்கள நிப்பாட்டிடாமல் அவங்கள அடுத்த லெவலுக்கு அனுப்புறதுக்கு எங்கே அனுப்பினா அவங்க வளருவாங்களோ அங்கே அனுப்பி அவங்கள வளர்க்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். சூப்பர் சார், சூப்பராக தெளிவாக சொன்னீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு பல சந்தேகங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து அவர் தெளிவாக புட்டு அடிச்சுட்டு இருக்காரு சார்.
இதெல்லாம் இப்படிதான்ப்பா, நீ இதை ஃபாலோ பண்ணுப்பா, இதை போயிடலாம்ப்பான்றது உங்களுக்கு எல்லாத்துலயும் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போறீங்கன்றதான் எனக்கு தெரியல, அவருக்கும் தெரியாது. இல்லை, பொதுவாகவே நம்ம பசங்க பாசிட்டிவ் பரவுறதை காட்டிலையும் நெகட்டிவ் வந்து வேகமாக பரவுது, இயற்கையாகவே அதுதான். இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ எல்லாரும் இப்போ வாட்ஸ்அப் நம்ம கபடி குரூப் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதில் பூராமே நெகட்டிவ் கருத்து தான் பரப்புறாங்களே தவிர பாசிட்டிவாக யாருமே பேசுறது கிடையாது. செலெக்ஷன் சரியில்லை, செலெக்ஷன் சரியில்லை, செலெக்ஷன் சரியில்லைன்றாங்க. செலெக்ஷன் ஏன் சரியில்லாமல் போகுது? 20 இப்போ நான் சேம் நார்த் இந்தியனாக இருக்கட்டும், இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ என் ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்து 20 பாயிண்ட் எடுக்கிறான், நீ 20 பாயிண்ட் எடுக்கிற, அப்போ நான் யாருக்கு கொடுப்பேன்? என் ரிலேட்டிவ் தானே கொடுப்பேன். அப்போ அதை உடைக்கிறது யாரோட வேலை? நீ உன்னோட வேலை தானே. அவன் 20 எடுத்தா நீ 40 எப்படி உன்னை கட் பண்ண முடியும்? ஏன் அதை அந்த பாசிட்டிவாக யாருமே பூஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு பையனுக்கு செலெக்ஷன் ஆகலன்னொன்னே அந்த ஒரு பையன் அந்த கிராமத்தில் போய் ஒட்டுமொத்த வீரருக்கும் அவனை டிமோட் பண்ணுறது. அங்கே ஏன்டா போகிறேன்? ஏன்னா ஒரு எடுக்க மாட்டாங்க. ஒரு லோக்கல் மேட்ச் போனால் குறைஞ்சது 100 டீம் என்ட்ரி பண்ணுறாங்க. 1000 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1000 ரூபா கட்டி 100 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு 10,000 மேட்ச்சுக்கு. அதே டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்தினா 40 டீம் கூட பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேது. ஏன்னு கேட்டால் அங்கே போனால் எடுக்க மாட்டாங்க. நமக்கு தகுதி இல்லைன்றதை நம்மளே ஃபர்ஸ்ட்லேயே ஒத்துக்கிறோம். ஏன் நீ ஒத்துக்கிற? உனக்கு தகுதி இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட் விளையாடணுண்டு? ஏன் டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டு நம்ம இப்போ ஊர் பேரையும் நம்மளோட குடும்ப பேரையும் உயர்த்தணும்னு உனக்கு தோணலையா? ஏன் அடுத்தவன் சொல்கிறத நம்புற? ஒருத்தர் அந்த எவனுக்கு கிடைக்கலையோ அவன் வந்து ஊர் பூரா சொல்லிடுவான், போகாதீங்கடா அங்கெல்லாம் போனால் வேஸ்ட்டா, நம்மளை எடுக்க மாட்டாங்கடா, அந்த ஊருக்காரங்களை மட்டும் தானே எடுப்பாங்க, இந்த ஊருக்காரங்களை மட்டும் தானே எடுப்பாங்க, நம்மளாம் போனால் கேட்டில் வெட்டி விட்டுருவாங்கடான்ட்டு டிமோட் பண்ணுவாங்க. அதை யாருமே நம்பாதீங்க. ஒருத்தர் அடிக்கிறேன் இப்போ எப்படி எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன்னா, ஆர்மி டீமில் எனக்கு நான் சொன்ன மாதிரி இத்தனை நார்த் இந்தியன் கோச்சுமே நான் வந்து சண்டை தான் இருந்தாலும் என்ன டீமை விட்டு வெளில எடுக்க முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஜுரி இருந்தால் கூட யார்ட்டையும் சொல்லாமல் நான் உள்ள விளையாண்டுட்டு இருந்தேன். என் இடத்த விட்டால் தானே நீ வேற கொடுப்ப, நான் விட பிடிச்சிட்டேன்ல, நீ விட மாட்டேன்னு சொல்லி அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ வெறியா நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் போய் தூங்காமல் நான் ப்ராக்டிஸ் பண்ண டைம்லாம் இருந்திருக்கு. டேயில் எந்த டைம் சாப்பிட்றேன், எந்த டைம் தூங்குறேன், எந்த டைம் விளையாடுறேன்னு யாருக்குமே தெரியாது. கையில் வெட்டியை கட்டுவேன், நைட்டு 12 மணிக்கு போய் ஸ்கிப்பிங் பண்ணி ரோப் ஏறிக்கிட்டு இருப்பேன், ஆப் ஸ்குவாட் பண்ணிட்டு இருப்பேன், ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். நான் நைட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து படுப்பேன். திருப்பி காலையில் எந்திரிச்சு எல்லோரும் கிரவுண்டு போகும்போது சாப்பிடாம போவாங்க. நான் அந்நேரம் ஒரு சட்டி தண்ணியை ஊற்றி வச்சு நல்லா ஒரு சட்டி சாப்பாடு சாப்பிட்டு வெங்காயத்தை கடிச்சு நல்லா ஒரு சட்டி கஞ்சி சாப்பிட்டு தான் போய் ஓடவே போவேன். எல்லாம் அதே மாதிரி மேட்ச்சுக்கு முன்னாடி சாப்பிட்டு விளையாட முடியாதுவாங்க. நான் நல்லா ஒரு சட்டி கஞ்சி அடித்தாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும், விளையாட பிடிக்கும். ஏன்னா என் வகுறு என் மசில், ஏன்னா ஊரே ஓடுவாங்க, நான் ஓட மாட்டேன். ஒரு 100 புஷ்அப் அடிப்பேன். ஸ்டெப்ஸு எங்கேயாவது ஸ்டெப்ஸ் இருந்தால் அங்கே போய் ஒரு 200-300 ஸ்டெப்ஸ் அடிப்பேன். எனக்கு வந்து டைஸும் ஆர்ம்ஸு டெஸ்ட்லாம் டைட்டாக இருந்தால் தான் எனக்கு விளையாடவே பிடிக்கும். எப்போவுமே நான் இந்த மசில்ஸ்லாம் லூஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே நான் டைட்டாகவே வச்சுக்கிடுவேன். நானே பார்ப்பேன் டைட்டாக இருக்கா இல்லைன்னா நானே எந்த இடம்னு பார்க்க மாட்டேன். ஈவன் பாத்ரூமில் கூட நான் ஆப் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வெறி கொண்டு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அசோசியேஷனை குறை சொல்கிறதே வேஸ்ட்டு. நீ ஒன்றை அடையாளப்படுத்து. நீ இல்லைன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டோ இல்லை வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டே நீ இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணு. அப்போ போட்டிகள் அதிகமாகும். உன் டிஸ்ட்ரிக்ட் டீமு டாப்பில் இருக்கும். நீ விளையாடும் போது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் உனக்கு கால் தூசியாக இருக்கும். அப்போ தமிழ்நாடு டீம் நல்லா இருக்கும். அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டும் அதே மாதிரி முயற்சி பண்ணும்போது காம்படிஷன் அதிகமாகும். அப்போ தமிழ்நாடு டீம் அதுலேருந்து செலக்ட் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்லாம் நமக்கு கால் தூசி மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையை தவிர இன்றைக்கி இருக்கிற மொபைல் காலங்களில் மொபைலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தம்பி சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. ஒரு நல்ல ஸ்கில்லு யாராவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் அதை நீங்களும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அதை லேர்ன் பண்ணுங்கள். அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய உடல் தகுதியை உருவாக்குங்க. தமிழ் ஒட்டுமொத்தமாக என்ன, தமிழ் இனம் அப்படின்றத உலகறிய செய்யணும். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துக்கு தெரியணும். ஏற்கனவே தெரிஞ்சதை இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டாங்க. அதை திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தணும். அது வரலாறு ரீதியாக இருந்தாலும் சரி, அது நம்ம வீரமாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். அது தமிழ் மண்ணில் பிறந்த நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நாளைய இளைஞர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஒரு 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், உடல் சக்தியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த பாதையில் போனாலும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அவ்வளோ ஈஸியாக யாரும் உங்களை அட்டாக் பண்ணிட முடியாது. எந்த ஒரு த்ரெட்டன்கிட்ட நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். தமிழ் இனத்தை பார்த்து ஒட்டுமொத்த இனமும் பயப்படக்கூடிய ஒரு டைம் உருவாகும். அதுக்காண்டி எல்லாரும் கடுமையான முயற்சி மட்டும் பண்ணுங்கள்.
நிச்சயமாக வெற்றி கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக. இன்னைக்கு டாப் லெவலில் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்கிட்ட நான் லீவில் இருக்கும்போது வந்தீங்கன்னா 1 மந்த் ஃப்ரீயாகவே நான் வந்து அவங்களுக்கு கோச்சிங் பண்ணுறதுக்கு நான் ரெடி. இன்றைக்கி யுவா சீரீஸில் டாப்பாக விளாண்டவங்களா இருக்கட்டும், இல்லை அந்தந்த கிராமத்தில் கூட டாப்பாக விளாண்டிங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து என்னால் பண்ண முடியாது. ஒரு 30 to 40 பிளேயர்ஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ நிறையா வந்தீங்கன்னா நாங்கள் அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 40 பிளேயர்ஸ் நான் எடுத்து 100% என்னால் 1 மந்த்லேயே ஓரளவுக்கு நான் டெவலப் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிறது எப்படின்றதாவது என்னால் காமிக்க முடியும் ரியலாக கிரவுண்டில். அதனால் யார் எப்போ விரும்பினாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளலாம், இல்லை தம்பியை தொடர்பு கொள்ளலாம். என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறதுக்கு எனி டைம் ரெடி. அவ்வளோதான். இதை விட ஒருத்தர் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். என்னோட கணிப்பு, என்னோட பாதை எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி தான். தமிழ்நாடை முன்னேற்றி கொண்டு போகணும், நம்ம கபடி கேமை பெருசாக கொண்டு போகணுன்றதுல அவ்வளோ ஒரு உத்வேகத்தோட சார் இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே தயாராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். சஜன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சும்மா உட்காந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ரீல் அந்த கிளப்பை பற்றி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்றது, அவர் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்றது. ஏன்னா நாங்கள் சொல்கிறத பற்றி தெரியாதுல்ல, மற்றவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் இப்போ சார் சொன்ன மாதிரி சும்மா சான்ஸ் கிடைக்கலன்னு அதையே சொல்லாமல் அதை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுன்றதை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் விடாமல் போராடுங்க. எல்லாருக்குமே திறமை இருக்குது, எல்லாராலும் நல்லா பண்ண முடியும். ஸ்கில் இருக்கிற பசங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள வாரத்துக்கு ஒரு டோர்னமெண்ட், கம்மியாக சொல்கிறேன், வாரத்துக்கு 3 நாள் டோர்னமெண்ட் நடக்கிற அளவுக்கு தமிழ்நாடு டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களை வந்து டோர்னமெண்ட் நடத்துகிறாங்கன்னா பங்கேற்றுங்க. அதுக்காக கண்டினியூஸாக போய் அந்த மசில் உடம்பு வீணாக்காதீங்க. இப்போ வந்து ஒரு கண்டினியூஸாக போகாமல் நீங்கள் சொல்லுங்க சார், அதை பற்றி எவ்வளோ நாள் ப்ளே பண்ணலாம், எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துட்டு திரும்ப எப்படி உள்ள போய் விளாட்லாம்? எங்கே ஒரு நம்ம லோக்கல் டோர்னமெண்ட் நடக்குது, ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் அடிக்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா ப்ரைஸ். தெரிஞ்ச அளவுக்கு மாசத்துல ஒரு மேட்ச் விளையாண்டா போதும். லோக்கல் மேட்சாக இருக்கட்டும், இல்லை ஆல் இண்டியா மேட்சாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு லெவல் மேட்சாக இருக்கட்டும், மாசத்துல ஒரு மேட்ச்சு 4 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. அந்த டோர்னமெண்ட்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது செய்முறை பண்ற மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த செய்முறை பண்ணுங்க. நீங்க போய் அதுல ஜெயிக்கணும்னு விளையாடாதீங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, ஒரு மாசமா என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நீங்க அதை செய்யுங்க. அது சக்ஸஸ் ஆகுதா ஆகலையா, இன்னும் என்ன தேவை இருக்குது, இல்லை அது சக்ஸஸ்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒரு ஸ்கில்லு சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்கில்லு லேர்ன் பண்ணுங்கள் அடுத்த மாதம். இப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட் வேல்யூ வச்சு நீங்கள் விளையாட போகாதீங்க யாருமா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 1 லட்சமாக இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், அதுலேருந்து ஷேர் பண்ணால் என்ன 4,000 5,000 வருமா? அதெல்லாம் அது டார்கெட் வைக்காதீங்க. நீங்கள் அந்த 4 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அந்த மசில் பில்டு பண்ணுங்கள், பவர் ஸ்ட்ரென்த்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேவையான ஸ்கில்லையும் உருவாக்குங்க. அந்த ஸ்கில்ல போய் செஞ்சு பார்க்குற இடமா அந்த விளையாட்டுக்கு அந்த போட்டி களம் இருக்கணும். அதுவாக பயன்படுத்துங்க. மற்றபடி அந்த அமௌண்ட் வேல்யூ வச்சு யாருமே போய் விளையாடாதீங்க. இதுதான் சூப்பராக சொன்னார் சார். இதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் கேட்கலாம், எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக வரும், எனக்கு தெரியும். அது என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ சதீஷ் இவங்களாம் சொன்னீங்க, அவங்களாம் ஃபிட்டாக இல்லையா? நீங்கள் ஃபிட்டாக இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல சாமி. இன்னும் நிறைய பில்டு பண்ணோம், ஸ்கில் லெவல் டெவலப் பண்ணணும் தான் சொல்ல வராரு. அதாவது நானும் சொல்ல வரேன், பசங்க எல்லாருக்குமே திறமை இருக்குதான். ஆனால் அதை இன்னும் மேம்படுத்துறது எப்படின்றதுல அவங்க மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷனை உண்டாக்கணும். பிளைன்ஸ் ஒன்று இடம் கிடச்சிருக்கணும் இல்லையா? யூஎம்பா டீமில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாஃபர் தனுஷ் ஒரு ரைடர் இருக்காரு, அஜித் சௌஹான் நியூ NYPயில் சைன் பண்ணி மெயினில் இருக்கிறாங்க. அப்புறம் மெத்தா மஞ்சித் டாலான ரைடர், சர்வீசஸ் பிளேயர் தான், ரொம்ப வருஷமாக விளையாடுறாரு, அவ்வளோ கேம் இல்லை இப்போ. ஆனால் அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் இந்த பையனுக்கு தெரியல. இப்போ வந்து இன்ஜுரி கன்சர்ன் காரணமாக ரோஹித் ராகவன் ஒரு பையன் எடுத்தாங்க, அந்த பையன் மெயின் சான்ல ஆடுறான். ஏன் அப்போ நம்ம பசங்க 3-4 பேர் ரைடர் இருக்கும்போது ஏன் சான்ஸ் தரல? இதெல்லாம் நம்ம சொல்றதை விட நீங்க யோசிங்க. அப்போ அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவங்க பார்க்காட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களை ஷேர் பண்ணுங்க. பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும் அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்றத. சார் வந்து நிறைய விஷயம் தெரியப்படுத்திருக்காரு. உங்களுக்கு அப்படி உங்க மேல சந்தேகமா இருக்கு சார், எப்படி டெவலப் பண்றதே தெரியலன்னா தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை கைட் பண்றதுல அவர் மிகவும் சந்தோஷம் தான் படுவாரு. சொன்ன மாதிரி தான், நீங்க என்கிட்ட காசு கொடுக்க வேணாம், நான் லீவ்ல இருக்கும்போது சொல்றேன், நீ 1 மாசம் ட்ரைனிங் எடுன்றாரு. உன் ஸ்கில் லெவலை எதில் இம்ப்ரூவ் பண்ணணுமோ ஒரு இம்ப்ரூவ் பண்ணி அனுப்ப போனாரு. அடுத்த தடவையில நம்ம போகும்போது இன்னும் மேலோக்கி போறதுக்கான வழிகளை கண்டிப்பா முன்னெடுத்து வைக்கணும். பாலிடிக்ஸ் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை தம்பி. எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பொலிட்டிக்ஸை நீ ஜெயிக்கணும்னா நீ போராடி தான் ஆகணும். போராட்டம் வந்து உன்னோட உழைப்புல மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வேற எதை நம்பியும் நீ ஜெயிக்க முடியாது. போராட்டம் பண்ணா மட்டும்தான் உன்னோட குவாலிட்டி வெளியில வரும்.
போராட்டம் பண்ணா மட்டும்தான் உன்னோட திறமைகள் வெளியில காமிக்க முடியாது. நீ ஜெயிக்கிற அன்னைக்கு இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டாரு, அடுத்தவனை குறை சொல்லாத. அவங்க பண்ற பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம முயற்சியை விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாள் கல்லும் கரையும் மாதிரி அவங்களுக்கும் மனசு கரைஞ்சிடும், நம்மளை வாய்ப்பு கொடுத்து ஆகும், வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு போராடுவோம். சூப்பர் சார். சார் ஃபைனலாக ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரோ கபடி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆர்வங்கள் இருக்கு, யார் யார் டாப் 6 பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களோட ப்ரிடிக்ஷன்ல இந்த டீம்லாம் பிளே ஆஃப்ஸ் போயிருவாங்க. இப்போ ஒரு 6 டீம்ல யார் யார் சார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நம்ம புனேரிப்பட்டன் 100% போயிடுவாங்க, டவுட்டே இல்லை. அதே மாதிரி தமிழ் தலைவாசும் போயிடுவாங்க. கேட்டுக்குங்க, நான் சொன்னதான் சார் சொல்றாரு. அடுத்து இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஹரியானா. சூப்பர். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா பாட்னா 100% போயிடுவாங்க, நல்லா ஆடுறாங்க இப்போ அவங்க. அடுத்து பெங்கால் வாரிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு டீம் எதுன்றதா மற்ற எல்லா டீமும் காம்படிஷனாக இருக்கும். கண்டிப்பாக சார். நல்ல பிக்கா 5 டீம் சொல்லிருக்காரு. இதில் எல்லா டீமுமே நல்ல டஃப் கேம் கொடுத்து ஆடுற டீம்ஸ் தான். இதுல இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டீம்ஸ் வராதுன்னு நான் இப்பயே சொல்ல கூட தயாரா இருப்பேன். அதுல பெங்களூரு புல்ஸ் இருக்காங்க. சாரி, பெங்களூரு புல்ஸ் ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா அது சாரி. ஆனால் அவங்க வந்துட்டு டீமோட பர்ஃபெக்ஷன் சுத்தமாக கலைஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணுது. இல்லாத மாதிரி இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் பெங்களூரு புல்ஸ் ஓனர்கிட்டையும் நான் பேசினேன். அவங்களுமே சதர்ன் பிளேயர்ஸை டெவலப் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அட்வைஸு மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் உதவி பண்ண ரெடியாக இருக்காங்க. சவுத் சைட்லேருந்து பில்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால அவங்களே வெக்ஸ் ஆகி சதர்ன் பிளேயரை டெவலப் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஈவன் தெலுங்கு டைட்டன் ஓனராக இருந்தாலும் அதுதான் பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணுற இதுதான் ரைட் டைம். எல்லா வீரர்களும் இதை கண்விழிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட அந்த சலுகைகளை நீங்கள் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தகுதியை நீங்கள் இப்போ இருந்தே வளர்க்க ஆரம்பிங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கங்க, ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இதுதான் எல்லா ஓனர்ஸும். இப்போ கூடிய விரைவில் தமிழ்நாடு லீகு நடக்க போகுது, கேர்ள்ஸுக்கு நடக்க போகுது. அதனால் எல்லோரும் அலர்ட் ஆகுங்க. உங்களோட திறமையை இன்னையிலேருந்தே நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் மேலே வந்துடும். எப்பயும் கஷ்டப்படுறது தான் சாப்பாட்டுக்கு. நமக்கு நிறைய பேர் தெரியும், நான் வந்து மிடில் ஆவரேஜ் ப்ரோ, என் ஃபேமிலியில் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எங்கள் அப்பா பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் முயற்சி பண்ணி மேலே போகணும். ஒரு வேலை செஞ்சாவது அது வேறு எதுக்கும் செலவு பண்ணாமல் உன்னோட உடம்புல இன்வெஸ்ட் பண்ணு. நீ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நாளைக்கு உன்னோட மூலதனம். ஏன்னா நீ ஸ்போர்ட்ஸில் இருக்கப்பா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுதான்ப்பா முக்கியம். இப்போ வந்து ஒரே விஷயம் நான் சொல்லி அவன் நினச்சேன் சார். பல பேர் இருக்காங்க ப்ரோ கபடி ஆடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டா இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிளேஸே வச்சுக்கலாம், சம்பாதிக்கிறீங்க, இங்கேருந்து விளையாடி முடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் அந்த காசு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் சொந்த செலவுகள் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் உங்கள் உடலுக்காக முக்கியமாக என்ன பண்ணுறீங்க? அது முக்கியம் இல்லையா சார்? அதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்கப்பா, ஒரு பர்சனல் ட்ரெயினர் செட் பண்ணு, ஒரு டயட்டாக ஃபுட்டு எல்லாமே செட் பண்ணலாம் சார். நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ரஞ்சித் தான். ரஞ்சித் மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கில்லு ஆர்டிங் கிடையாது. எல்லா ஸ்கில்லும் அவங்ககிட்ட இருக்குது. டோ டச்சு, போனஸு, ஹேண்ட் டச்சு, கார்னர் ஹேண்ட் டச் எல்லாமே இருக்குது. பட் அவங்ககிட்ட இல்லாத என்னது? ஃபிட்னஸ் மட்டும் அவனுக்கு இருந்திருந்தா இன்றைக்கி அவன் தான் டாப்பில் ப்ரோ கபடியோட ஹீரோவாக இருந்திருப்பான். அது இல்லாதனால அவன் இந்த அளவுக்கு ரொம்ப பூவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கான். அது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. ரொம்ப என்னதான் இன்ஜுரி பிளேயராகவே இருந்தாலும் இன்ஜுரிலேருந்து வெளியே வந்துட்டாரு. அவரையுமே கஷ்டப்பட்டு உடம்ப வீட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல, அவரும் ஒத்துக்கல, சார் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அல்டிமேட்டாக அந்த ஃபிட்னஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கோல் இல்லையா? இப்போ சார் சொன்னாரு, எனக்கு வந்து உடம்புல லூஸ் ஆனாலும் வந்து புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிருவேன், டைட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்ன்றாரு. அந்த மாதிரி நீங்கள் உங்களை வருத்திக்க ஆரம்பிக்கணும். உடலை வருத்திக்கிறது கிடையாது. ஒன்றுமே இல்லை. நம்ம பண்டைய கால தமிழர், சோழர், பாண்டியர்களோட ஒரு படம் ஸ்டாச்சு பண்ணுறோம்ல, ஒரு இமேஜின்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உடம்பு வரணுன்றது என்னோட ஆசை. தம்பி சொன்ன மாதிரி வெறும் பாடி பில்டிங் பண்ணாதான் மசில் வரணும்னு அவசியம் கிடையாது. மம்முட்டி பிடிச்சவனுக்கு அந்த மசில் வரும். மரம் ஏறாங்க சொல்றாங்க சார். இப்பயே நான் வந்து பார்த்து மனத்தி கணேசன் கூட விளையாண்ட ஒரு பிளேயர் ஒருத்தர், சாரி மன்னிச்சிருங்க அவரோட நேம் எனக்கு மறந்துடுச்சு, அவர் சொன்ன ஒரு விஷயம்,
நான் மரம் ஏறுவேன் சார் அப்படின்னாரு. அப்ப அந்த தை மசிலும் உங்களுக்கு காஃப் மசில்ஸ் அவ்வளவு ஒரு பவர் கிடைக்கும் அதுல. டை மசில், காஃப் மசில், ஷோல்டர் மசில், அப்டமன் எல்லா மசிலும் யூஸ் ஆகும். பாருங்க, எனக்கு தெரியாது, கொஞ்சம் தான் சார் அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. ஈவன் பேக் போன் கூட பயங்கரமா இருக்கும். அப்ப இவ்வளவு நீங்க மரம் ஏறத கேவலமா நினைக்கலாம், தென்னை மரம் ஏறணுமான்னு. அப்பெல்லாம் இல்ல, ப்ராப்பரா கத்துக்கிட்டு இப்ப நல்லா ஏறுங்க. ஏறும்போது நீங்க ஒரு 25 ஃபீட் மரம் ஏறினாலே கை கால நடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நம்ம உடம்புல பவர் இருக்கான்னு பாக்கணும். எனர்ஜி லாஸ் ஆயிடும். இதெல்லாம் தான் பிராக்டிசிங்கான மெத்தட். மசில் இண்டூரன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது அந்த டெய்லி ஏறி அந்த மசில் இண்டூரன்ஸ் டெவலப் ஆனா மட்டும்தான் மரம் ஏற முடியும். இன்னுமே பாக்குறேன் சார், மரம் ஏறவங்களும் எப்படி 6 பேக்ஸோட இருப்பாங்க. சப்போஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலுமே அவங்க அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது. இல்லை, எங்கள் முன்னொரு காலங்களில், இப்போ எங்கள் அப்பா காலங்களில் எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டு காலேஜில் ஒர்க் பண்ணார். ரிட்டையர்ட் ஆகிட்டு 60 வயசுக்கு மேலேயுமே எங்கள் கிணறுல ஒரு சில இதுக்கு மேலே படி கிடையாது. அப்போ கயிறில் தான் கீழே இறங்குவோம். வறண்ட ஏரியா நம்ம ஏரியா. அப்போ கயிறில் கீழே இறங்கி தான் ஏறுவோம். ஏதாவது பைப்பில் ஃபுட்பாலில் போயிட்டு மண் அடைச்சிட்டாலோ எதாவது அடைச்சிட்டாலோ எடுக்கிறதுக்கு போனோம். அப்போ சில டைமில் எங்கள் அப்பா ஏறி இறங்கி சர்வசாதாரணம் ஏறுவார். கோழி, அதேமாதிரி கோழி வளர்ப்போம். கோழி கிணத்துக்குள்ள விழுந்துடும். அதை ஏறி இறங்கவும் எங்கள் அப்பா 60 வயசுக்கு மேலே 64, 65 இருக்கும், ஈஸியாக ஏறுவார். காரணம் அவங்க எடுத்த சாப்பாடு அன்னைக்கு உழைச்ச உழைப்பு. ரெகுலரா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அதுக்கான உடல் அமைப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா சார். எல்லாமே இப்ப எங்க அப்பாவுமே எனக்கு கடை வச்சிருந்தாங்க. இந்த வயசுலயே அவங்க கடைக்கு போயிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்து போறாரு. நான் இங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடில. 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன். அவர் அங்க இருக்கிறப்ப இன்னும் அந்த மனுஷன் 5 மணி 5 எழுந்து போயிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட இது. பாருங்க, அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க, இன்னும் போய்கிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களாம் என்ன வயசுல சின்ன பசங்க தானே, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க கேரியரை. நீங்களாம் இப்ப கஷ்டப்பட்டு புல் பண்ணாதான் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த கேம் கையில இருக்கும், நீ சம்பாதிக்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ப்ரோ கபடியில் மிகப்பெரிய ஈவெண்ட் இருக்கு, கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்கு, SGFI நடக்குது. கண்டினியூஸா உங்க பசங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி அந்த அளவுக்கு ஸ்டேஜஸே கிடையாது. இப்போ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடக்குது. உங்களுக்கு உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. யுவா கபடி சீரிஸ் நிறைய பசங்க எடுத்துட்டு அது மூலயமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ விட்டுடாம கேம் கண்டினியூஸா ப்ளே பண்ணுங்க, பெட்டரா பண்ணுங்க சார். உங்களோட ஃபைனல் வேர்ட்ஸ். லாஸ்டா நமது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். உங்களோட சொந்த குழந்தைக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலாக, அதாவது ஸ்கூலில் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 பீரியட் அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 8 பீரியட் இருக்குன்னா 4 பீரியடு ஸ்போர்ட்ஸ்க்கு, 4 பீரியடு எஜுகேஷனுக்கு. இது நான் சொல்கிறது எக்ஸாம்பிள். அது மாதிரி நீங்கள் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு எஜுகேஷன் டெவலப் பண்ண பசங்களை அனுப்புகிறீங்களோ அதே அளவு உங்களோட பசங்களோட உடல் அமைப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரைனிங் சென்டருக்கோ இல்லை ஏதாவது ஒன்றுக்கு அனுப்பி உடம்பு அந்த டயட்டுக்கு செலவு பண்ணி ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இதனால் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் எண்ணமும் வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக சார் சொன்னபடி எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அழகாக பேசியிருந்தார் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தம்பி. சார் இவ்வளோ ஓப்பனாக பேசுனதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இன்னும் பெட்டராக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னும் சிறப்பாக அடுத்த வருஷம் சார் இன்னும் பெருசாக திரும்பவும் சாரை மீட் பண்ணுவோம். ப்ரோ கபடி சார் முடிஞ்சால் மீட் பண்ணி நிறைய விஷயம் கவர் பண்ணலாம். ஓகே கைஸ், அன்டில் தென் சைனிங் ஆஃப் இஸ் நான் உங்கள் ராஜ்குமார். பாய் கைஸ். தேங்க்யூ.